भक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानात् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं बालार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதிகன்ன விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. சுடி கொடுத்த நாச்சியார் திருவிடைகளேசனம். போதை அருளி செய்திருக்கிற திருப்பாவையிலே சென்ற நாள் பர்யந்தமாக 19 பாசுரங்களை அனுபவித்தோம். இன்றைய தினம் 20வது பாட்டு. 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பந்தவிற்கும் கலிகே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னமென்முலைச் செவ்வாய்ச் சிறுமருங்குல் நப்பினனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரத்தை அனுபவிக்க பிராப்தம். கடந்த பாசுரத்துல சொல்லும் போது அந்த நப்பின்னைய எழுப்புற காலத்திலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலல் ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்த கில்லாயால் தத்துவமன்னு தகவு அப்படின்ற தத்துவமன்னு தகவன். அதாவது இது நியாயமா இல்லை. நப்பின பிராட்டிய இந்த கண்ணன் எம்பெருமானை எழுப்புறதுக்கு, அதாவது கண்ணன் எழுந்திருக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்ற இந்த பாசுரம். இத முன்னாடியே பார்த்தோம். இந்த நப்பின்னை பிராட்டிய 3 பாசுரங்களால எழுப்புறார். உந்துமதகளித்தன், அதாவது புத்துவிளக்கெரிய 33 3 பாசுரங்கள்ல நப்பின்னையை எழுப்புற பாசுரங்களா இருக்கிறது. அதுல முதல் 2 பாசுரங்களுக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால், முதல் 2 பாசுரம் நேர பிராட்டியை எழுப்புறதா இருக்கிறது. ஆனா இப்பொழுது அந்த பிராட்டியும் கண்ணனையும் சேர்த்து எழுப்புற பாசுரமா இருக்கிறது. காரணம் என்னவென்னா, அந்த கண்ணன் பார்த்தான் நப்பின்னை மட்டும் எழுப்புறாளே, அந்த நப்பின்னை எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்றபடியால அந்த நப்பின்னைய எழுதுகிறதுக்கு விடலையா. கண்ணன் பிடிச்சு உட்கார்த்துருக்கான் இந்த நப்பின்னைய. அத உணர்ந்தா நம் ஆண்டாள் மற்றும் இந்த கோபிகைகள் எல்லாம் அதை பார்த்து ஆனபடியாலேயே கண்ணனையும் நப்பின்னையும் சேர்த்து எழுப்புற ஒரு பாசுரமா அமைந்திருக்கிறது இன்னைக்கு நாம் பார்க்க கூடிய இந்த பாசுரம். இதுல என்ன கேட்கிறான்னா, அந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் நமக்கு, அதாவது அவனுக்காக நாம இந்த நோன்பு நோக்கணும்லாம் வந்திருக்கோம். அந்த எம்பெருமான கொடுக்கிறவள் நீ, புருஷகார பூதை. இதெல்லாம் முன்னாடி பார்த்திருக்கிறோம். இந்த புருஷகாரம் அப்படின்னா எம்பெருமானை நமக்காக தந்தருளும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த புருஷகாரமா நீ இருக்கிறையே நப்பின்னையே, நீ இந்த எம்பெருமானை நமக்கு கொடுத்து இந்த மார்கழி நீராட்டம் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்திப்பான். அத சொல்றச்சே முதல் அடியில சொல்றா, 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். 33 யார் இந்த 33? தேவதைகளுக்கு தான் 33 அப்படின்னு காட்டுறா.
அதாவது அஷ்ட வசுக்கள், ஏகாதச ஆதித்யர்கள், துவாதச ருத்ரர்கள், அஸ்வினி தேவதைகள் அப்படின்னு இந்த 33. இந்த தேவதைகள் எல்லாம் இருக்காளே, இந்த 33 கோட்டி அப்படின்னு சொல்றோமே, இந்த 33 கோட்டின்னா குரோர்ஸ் அப்படின்ற கோட்டி கணக்கு கிடையாது. இந்த 33 தேவதைகள் இவர்களுடைய கோட்டி அப்படின்னு பேர், அதாவது இவர்களுடைய கோஷ்டி அப்படின்னு பேர். அப்போ இந்த 33, இந்த 33 கோட்டி இருக்கிறதே அவளை சொல்றது. இந்த 33 அமரருக்கு, அமரர்கள்னா தேவதைகள், இந்த 33 தேவதைகளுக்கு முன் சென்று, இவர்களுக்கும் இவர்களுடைய கோட்டியில இருக்கிறவர்களுடைய முன் சென்று அவர்களுக்கு முன்னே நடந்து ரட்சிக்கும் கலி. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி அப்படின்னு எம்பெருமானை காட்டுறான். முதல்ல கண்ணனை எழுப்புறான். ஏன் கண்ணனை எழுப்பணும்னா, முன்னாடி அந்த நப்பின்னையை எழுப்ப ஒட்டாம கடந்தவன் கண்ணன். ஆனபடியாலே அந்த கண்ணனை முதல்ல எழுப்புறா. 33 அமரருக்கு முன் சென்று கேக்குறா. 33 அப்படின்னா ஏதோ ஒரு சங்கியா நியத்தியோட ஒரு 33 பேர் வந்தா. ஆனபடியாலே பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியா ஜனங்கள் வந்திருக்கா, இவளுக்கு நான் காரியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எங்கேயானு இருக்கியா? உன்னுடைய விரதம் அப்படிதான் இருக்கிறதா? அல்லது 5,00,000 குடி பெண்கள் எல்லாம் நாம வந்திருக்கிறோம், இத்தனை லட்சோபலட்சமா ஜனங்கள் நாங்க வந்திருக்கோம், நமக்கெல்லாம் காரியம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கியா? 33 பேர் வந்தா மட்டும்தான் காரியம் பண்றேன், இந்த 5,00,000 பேர் எல்லாம் வந்தா நான் காரியம் பண்ண மாட்டேன்னு ஏதாவது விரதம் எடுத்திருக்கியா? கேக்குறா கண்ணனு. 33 அமரருக்கு, அமரர்கள்னா என்ன? அவர்களுக்கு மிருதி அப்படின்றதே இல்லை அப்படின்னு காட்டுறா. அவர்களுக்கு சாகா வரம் உண்டு. தேவதைகளுக்கெல்லாம் அந்த சாவுன்றது வராது. எது வரைக்கும்? பிரளயம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ அந்த அது வரைக்கும் அவர் அமிர்தத்தை பானம் பண்ணியிருக்கிறபடியால சாவுன்றது வராது. அந்த மாதிரி சாவே வராத அவர்களுக்கு நீ ரட்சணம் பண்றது பெரிய விஷயமா? உன்னை தவிர, அதாவது நீ விட்டு பிரிந்தால் பிராணம் தரிக்காது எங்களுக்கு நீ உன்னுடைய சேவையை சாதிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறா. நோக்கத்துல பார்க்கிறோம், இந்த டியூஷன் அப்படி இதெல்லாம் சேர்த்துக்கிறா இல்லையா? ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படி இதெல்லாம் எழுதுறா. அந்த பரீட்சைகளுக்கு எல்லாம் டியூஷன் சேர்த்துக்கணும் அப்படின்னாக்கா அந்த டியூஷன்ல அட்மிஷன் கிடைக்கிறது அப்படின்றான். காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறது 2ஆம் பட்சம், டியூஷன்ல அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம்ன்றான். ஏன்னா இந்த டியூஷன்ல போனா கட் ஆஃப் 98 அப்படின்றான். ஒருத்தர் கேட்கவே கேட்டார், சுவாமி 98 வாங்குறவனுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ராவா 99 வாங்க வைக்கிறது என்ன பெரிய டியூஷன் அது? ஒரு வருஷம் எல்லாம் உழைச்சு என்ன பண்ணா, என்னத்த சாதிச்சானா? 98 வாங்குறவன் 99 வாங்க வச்சான். பிரயோஜனம் இல்லை. இந்த டியூஷன் எப்போதான் பிரயோஜனம் படும்னா, ஃபெயில் ஆற ஒருத்தனை டிஸ்டிங்ஷன் வாங்க வைக்கிறது தான் டியூஷனுக்கு பிரயோஜனம். அந்த மாதிரி கண்ணனை குறிச்சு சொல்றான். ஏதோ சாகாத ஒரு தேவத்தை உட்கார்ந்து நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? சத்தே போற நாம எல்லாம் இருக்கிற மாதிரியோ, உன்னை விட்டால் நம்ம ஜீவிக்கவே மாட்டோமே, நம்ம எல்லாரும் ரட்சிக்கணும். அந்த தேவதைகள் எல்லாம் எப்படி இருக்கிறான்னா அந்நியமுகர்களா இருக்கிறா. அக்னிமுகர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. தேவதைகள் எல்லாம் அக்னிமுகர்கள் சொல்றது உண்டு. அந்த அந்நியமுகர்களா இருக்கிறா. மத்தவனை கொண்டு காரியத்தை பார்க்கிறான், உன்னை கொண்டு எல்லாம் காரியத்தை பார்க்கறது இல்ல. எம்பெருமானே நீ அந்த மாதிரி பிரமையில இருக்கிறியா? ஏதோ உன் முன்னாடியே வரா, உன்னை கொண்டே காரியத்தை பண்றான், இதெல்லாம் பிரமையில இருக்கியா? அதெல்லாம் விட்டுடு. அவன் எல்லாம் வேற ஒரு மத்த அவர்களுக்குள்ளேயே ஒருத்தனை வச்சுதான் காரியத்தை பார்க்கிறான். நாம எல்லாம் எப்படி இருக்க தெரியுமா? உன்னை தவிர வேற ஒருத்தனை தெரியவே தெரியாது நமக்கு. நமக்கு என்ன காரியமாகணும்னா உன் திருவடியில விழுறோம். நமக்கு இந்த கைங்கரியம் வேணும்னா வேற இடத்துல போக மாட்டோம், உன் திருவடியில விழுறோம். இந்த மாதிரியா இருக்கிற நம்ம ரட்சிக்க மாட்டியா? 33 அமரர்க்கு முன் சென்று ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். அமரர்கள் அப்படின்னா ரொம்ப ஆபத்தான ஜனங்கள். எதனால என்ன? அவர்கள் எல்லாம் அந்நிய பிரயோஜனர்கள். தேவதைகள் எல்லாரும் போய் பெருமாளை சரணாகதி பண்றாளே எதற்காக? ஒருத்தன் போய் பண்றா, என்னுடைய ராஜ்யம் போயிடுத்து மீட்டு கொடு, மகாபலி என்னுடைய ராஜ்யத்தை அபரிச்சா மீட்டு கொடு, இந்த ராவணன் எங்களுடைய பெண்கள் எல்லாம் அபரிச்சா மீட்டு கொடு, அவன் அந்த காரியம் பண்ணா எனக்கு திரும்பி கொடு, அவன் இந்த காரியம் பண்ணா எனக்கு திரும்பி கொடு. இந்த மாதிரி இவர்களுக்கு பதவிக்கும் தங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கும் தங்களுடைய ஊருக்கும் நாற்காலிக்கும் ஆபத்து வர்ற காலத்துல மட்டும்தான் கண்ணன் ஞாபகத்துக்கே வருவார். இதெல்லாம் மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்தது ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த தேவதைகளுக்காக வருணன் உடைய பிரார்த்தனைக்கு இணங்க அந்த சத்திரத்தை என்ன, அந்த குண்டலங்களை என்ன, இதெல்லாம் திரும்பி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ சத்யபாம ஒரு பாரிஜாத புஷ்பத்தை கேட்டாளா இந்திராணி கிட்ட. அந்த பாரிஜாத புஷ்பமா, இத்தனை பெரிய சம்பத்தெல்லாம் திரும்பி கொடுத்திருக்கேன், உனக்கு இல்லாத புஷ்பமா கொடுத்திருக்கிறதுக்கு என்ன போயிருக்கும்?
ஆனா கொடுக்கல. இது தேவதைகளுக்கு மட்டும், மனுஷர்களுக்கு இல்லைன்ட்டான். வந்தது கோவம் கண்ணனுக்கு. மொத்த மரத்தையே எழுக்கி கீழே பூமியில வச்சுட்டார். அதுக்கப்புறம் பெரிய சண்டை வந்தது. எத்தனை பெரிய சண்டைன்னா அத்தனை தேவதைகளும் எதிர்க்கிறா, அந்த கண்ணனை எதிர்க்கிறா. அங்க ஒண்ணும். அதே மாதிரி பானாசுர சரித்திரத்துல ஒண்ணு உண்டு. அந்த பானாசுரன் ரட்சிக்கிறதுக்கு சிவபெருமான் போனால், அந்த சிவபெருமானை ரட்சிக்கிறதுக்கு மத்த தேவதைகள் எல்லாம் வந்துட்டா. கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் அப்படின்னு அந்த பாசுரத்துல எல்லாம் இட்டு காட்டுறா. இப்ப இந்த தேவதைகள் எல்லாம் எப்படி இருக்கிறான்னா, தங்களுக்கு காரியமாகணும்னா அதுவும் என்ன காரியம் கைங்கரத்தை கேட்க மாட்டா. தங்களுக்கு தங்களுடைய ஐஸ்வர்யங்கள் போனால் அதை பெறறதுக்கு உன் திருவடியை பிடிக்கிறா. நீயானா மேலிட்டு திடுக்கிட்டு அங்க ஓடி போய் அவ காரியம் பண்ற. நாம எல்லாம் உன்னையே கேட்டு வர்றோமே, நமக்கு இதுதான் கதியா? கேட்கிறோம், ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறோம். எம்பெருமான் இல்லையே அந்த நித்திய விபூதியை விட்டு திருப்பார்கடல்ல வந்து செயல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஊப்பி இடுகே குமிடம், இதெல்லாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். எம்பெருமான் சேனிக்கிறானே, எதனால சேனிக்கிறான் அப்படின்னாக்கா வேற ஒண்ணும் இல்லை. அதாவது பார்க்கல பையத்துயின்ன பரமன் அப்படின்னு எல்லாம் இருக்கிறது அங்கெல்லாம் எதனால அப்படி சேனிக்கிறான்னா, இந்த ஆர்த்தர்கள் எல்லாம் வந்து கூவர் நம்ம எல்லாம் கூப்பிடுற போது இந்த போகத்துல நாம மயங்கி போடாத, இவாள் எப்ப கூப்பிடுறான்னு காத்திருக்கிறான் இந்த பெருமான் க்ஷீராப்திநாதன். இவர்களுக்கெல்லாம் நீ இந்த காது கொடுப்ப, அவர்களுக்கெல்லாம் ஓடி போடுவேன், எங்களுக்கா வரமாட்டேன். 33 அமரருக்கு முன்சென். அவன் முன்சென்னு என்ன, முதல்ல நீ தான் போற. அதாவது ஒரு கோஷ்டி இருக்கிறது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி. அப்படி போறச்ச முதல்ல போற அந்த ஜீயர்கள் இருந்தா அந்த கோஷ்டிக்கு முன்னாடி நடப்பான். அவர்களுக்கு சிம்மத்தை போல அந்த ஒரு தேஜஸ் உண்டு. அதனாலே சீயர்கள் அப்படின்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இந்த தேவதா கோஷ்டிகளுக்கு எல்லாம் முன்னே நடந்து போவானா, முன் சென்று. அந்த தேவதைகளுக்கு வர ஆபத்தெல்லாம் தான் வாங்கிண்டு அந்த ஆபத்தெல்லாம் நிவாரணம் பண்ணக்கூடியவன் முன் சென்று. இவர்களுக்கு இந்த நோவு வரத்துக்கு முன்னாடியே போய் ரட்சிக்கிறான். வந்ததுக்கு அப்புறம் இல்ல, நோவு வரத்துக்கு முன்னாடியே போய் ரட்சிக்கிறான். ஆண்டாள் கேட்கிறாள், நமக்கு இப்ப நோவு வந்துடுத்து, உன்னை விட்டு பிரிஞ்சு இத்தனை காலம் நம்ம வாட்டம் கண்டுட்டோம், உன் திருவடியில வந்து விழுந்திருக்கோம், இப்பவுமா நீ ரட்சிக்க மாட்டேன், நீயும் வரமாட்டேன்ற, அந்த நப்பின்ன பிராட்டிய வரவும் விடமாட்டேன்ற, இது நியாயமா? 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலி. அவர்களுடைய கப்பம், கம்பம் அப்படின்ற சம்ஸ்கிருத பதம், அது கப்பம் அப்படின்னு அர்த்தம். அவருடைய நடுக்கத்தை தீர்க்கும் கலி, மிடுக்கன் அப்படின்னு அர்த்தம். அந்த சக்தி உடையவன், அந்த மிடுக்கை உடையவன், அதை காட்டுறாருங்க. கப்பந்தவிற்கும் கலியே துயிரலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரலாய். செப்பமுடையாய் அப்படின்னா அதை அதை சொல்றாங்க. செப்பமுடையாய் அப்படின்னா ஆசிரியருக்கு செவ்வியாய், செவ்வி அழியாம பார்த்துக்கிறவன் செப்பமுடையாய். திரளுடையாய், அதுக்கு ஒரு சாமர்த்தியம், தனிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் உடையவன், பராபிபவன சாமர்த்தியம் அப்படின்னு காட்டுறான். செப்பமுடையாய் திரளுடையாய். உன்னை வந்து ஆசிரியத்தவர்களுக்கு ஒரு செவ்விக்கேடு வரக்கூடாதபடிக்கு நீ பாத்துக்கிறிய. உன்னை வந்து ஆசிரியத்த அந்த தேவதைகளுக்கு ஏதான ஒரு ஆபத்து வர நேர்ந்துதான் இல்லை, அந்த தேவதைகளுக்கு எந்த ஆபத்தும் வர விடவே இல்லையே நீ. அந்த மாதிரி உன்னுடைய ஆசிரியர்களுக்கு எந்த ஆபத்தும் வராம காக்குறேன். பாண்டவர்கள் எல்லாம் ஆசிரிச்சா எம்பெருமான எந்த கேடும் வராதபடிக்கு அங்கங்க நின்று ரட்சித்தானே எம்பெருமான். அதான் காட்டுறாருங்க. செப்பமுடையாய் திரளுடையாய். திரளுடையாய்னா அந்த பராவிபவன சாமர்த்தியம், தனக்கு எதிரிகள் அப்படின்னு இருந்தா அவர்களை தோற்கடிக்கிற அந்த சாமர்த்தியம் அதை உடையவன், மிடுக்கனே அப்படின்னு பேர். அந்த ஆசிரித்தர்களுக்கு நீ பண்ணக்கூடிய காரியம் நம் பக்கத்துல பண்ணக்கூடாதுன்னு எதனா ரத்தத்தோட இருக்கியா? நாங்கள் ஆசிரியர்களா தெரிய மாட்டோமா அப்படின்னு கேட்கிறா. செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் அப்படின்னா அந்த ஆசிரித்தர்கள் அல்லாதவர்களுக்கு, விரோதிகளுக்குன்னு அர்த்தம். இந்த விரோதிகளுக்கெல்லாம் வெப்பம் கொடுக்கும், அவர்களுக்கெல்லாம் அந்த கஷ்டத்தை கொடுக்கிறான். ஆழ்வார் சொல்றார், செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்களுக்கு தீமை செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவேன்னு பாசனம்.
கொஞ்சம் கூட குறையாம வந்துட்டே இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உன்னுடைய அடியார்களுக்கு தீர்த்துட்டு அதெல்லாத்தையும் எடுத்துன்னு போய் உன்னுடைய விரோதிகளான அசுரர்கள் தலையில வைக்கிற எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய ஆசிரியர்களுக்கு நல்லத்தையே பண்ணி விரோதிகளுக்கு இன்னும் இன்னும் கஷ்டங்களை இன்னும் அதிகரித்து கொடுக்கிற இந்த எம்பெருமானே. அதனால என்ன ஆறுதுன்னா விமலா அப்படின்னு பேர் அவனுக்கு. விமலான்னா அவனுக்கு எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு காட்டுறான். அப்போ அதாவது செத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, அந்த சமிருத்தியோட இருக்கிறவனே, சம்பத்தியோட இருக்கிறவனே அப்படின்னு காட்டுறான். விமலா துயிரலாய், செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரலாய், எழுந்திரு. செப்பென்ன மென்முலை இதெல்லாம் சொன்னாலும் கண்ணன் படுத்துட்டே இருந்தா. பார்த்தாள் பக்கத்திலே புருஷகார பூதை நப்பின்ன விராட்டி படுத்திருக்கா. அந்த நப்பினை திரும்பவும் நாம எழுப்புவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின் நெனங்காய் திருவே துயிரலாய். நப்பின் நெனங்காய் நப்பின்ன விராட்டியே. அந்த நப்பின்ன விராட்டியேன்னு கூப்பிடுறச்சே அவளுக்கு உண்டான சௌந்தரியங்கள் எல்லாம் வர்ணிக்கிறாள். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், அவளுடைய திருமார்பகங்கள் என்ன, அவளுடைய இடுப்பு அழகு என்ன, அவளுடைய செவ்வாய் அழகு என்ன, இதெல்லாத்தையும் வர்ணிக்கிறார். எதனால என்ன அதுதான் ஆச்சாரியர் காட்டுறார். இப்படி எல்லாம் வர்ணிக்கணுமானா ஆமா, கண்ணன் அவன் அகப்படும் துறைகள், அவன் அகப்படும் சுழிகள் அப்படின்னு காட்டுறான். அவன் இந்த இடங்கள் எல்லாம் போனா அவன் திரும்பி மீளவே முடியாது, அங்க அகப்பட்டுடுறான். இந்த அழகெல்லாம் அகப்பட்டுடுறான். அப்பேற்பட்ட கண்ணன் அவன் வாசம் பண்றதுக்கு உண்டான இடமா செப்பென்ன மென்முலை செவ்வாய். செப்பென்ன மென்முலைனா அந்த மார்பகங்கள் இருக்கிறதே, நப்பின விராட்டி அவள் எப்படி இருக்கிறான்னா அந்த கண்ணன் நித்தியம் வாசம் பண்ணக்கூடிய இடம். அவளுடைய செவ்வாய் இருக்கிறதே அது எப்படி இருக்கும்னா எம்பெருமானுக்கு, எம்பெருமானுடைய மனசை தன் பக்கத்துல எழுதி கொள்ளும் செவ்வாய். சிறுமருங்குல் அவருடைய இடை ரொம்ப மெலிசா இருக்கிறதே அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆச்சரியமா காட்டினார். இடுப்புன்றது தெரியவே தெரியாதான். நப்பின்னை அப்படின்றவர் இருந்தாலே அவருக்கு இடுப்பே தெரியாதான். எப்படி சுவாமி இடுப்பு இல்லை அப்படி சொல்றதுன்னா, ஒன்னும் இல்ல, மேல உடம்பு இருக்கிறது கீழே உடம்பு இருக்கிறது ஆனபடியால் நடுவுல இடுப்புன்னு ஒன்று இழுக்கணும் அப்படின்னு ஊகிச்சு தெரிஞ்சுக்கணுமா, அந்த மாதிரி இருக்குமா. இதெல்லாம் எங்க பார்த்தோம்னா ஸ்ரீராமாயணத்துல சொல்றது. ஸ்ரீராமாயணத்துல யுத்த காண்டத்துல முடிச்சு யுத்தங்கள் எல்லாம் முடிச்சு திரும்பி வர்ற அந்த கட்டத்தில ராமன் பிராட்டிய பார்த்து ஒரு விஷயத்த சொல்றா. பிராட்டிய உனக்கு என்ன திருவுள்ளத்துல ஓடுறது அதை சொல்லு அப்படின்னா, பிராட்டி சொல்றா, இந்த வானர வீரர்கள் எல்லாம் தங்களுடைய உயிர் கொடுத்து நம்ம காத்திருக்கா தெரியுமா. ஆறுபடியாலே இந்த வானரர்களுடைய பெண்டிர்கள் எல்லாம் நம் கூட வரணும் பட்டாபிஷேகத்துக்கு, அந்த பெண்டிர்களோட நான் போகணும்னு ஆசைப்படுறேன்னு நான் பிராட்டி. பெருமாள் அப்படியே அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் பக்கத்துல திரும்பி சுக்ரீவ மகாராஜாவை பார்த்து, சுக்ரீவரை இந்த கிஷ்கிந்தல நிறுத்தலாம், இந்த இந்த புஷ்பக விமானத்தை நிறுத்தலாம், உங்களுடைய பெண்டிர்கள் எல்லாம் ஒழிச்சுட்டு வரும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்துட்டா. அந்த வானர வீர பத்னிகள் எல்லாம் ஓடி வந்துட்டா. வந்த உடனே அவளுக்கெல்லாம் பெரிய குதூகலம். என்ன குதூகலம்னா, எதா நம்முடைய ஆத்துக்காரர்கள் எல்லாம் இப்படி ஓடி போயிருக்காளே, ஒரு பெண்ணுக்காக இப்படி ஓடி போயிருக்காளே, என்னதான் இருக்கு அந்த பெண்ணுக்கு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்து எல்லாரும் வர்ணிக்க ஆரம்பிச்சாலாம். ஏ பாரடிமா, இந்த சீதைக்கு வாலே இல்லை அப்படின்னு ஒருத்தி. இன்னொருத்தி சொன்னாளா, இந்த சீதைக்கு இடுப்பே இல்லடி, இவளை போய் இவங்க இந்த மாதிரி ரட்சிக்கிறதுக்கு இப்படி மேலிருந்து தான் ரட்சிச்சிருக்கா, இதெல்லாம் ஒரு அழகா அப்படின்னு அழா. இந்த மாதிரியான அந்த வானர்களுக்கு அவ இருந்தது பேரழகு அப்படின்னு நினைச்சுட்டா. சீதா பிராட்டிக்கு இடுப்பே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கட்டம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் அந்த மாதிரி காட்டுறா. அந்த மாதிரியான அந்த சௌந்தரியத்தை உடையவளே, நப்பின்ன நங்காய், அந்த குணபூர்த்தி உடையவளே. என்ன பூர்த்தி அவளுக்குன்னா, ஏதோ செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் ஏதோ ஒரு 2-3 அவயவங்களை சொன்னோன்னு நினைச்சுக்காத, பூர்த்தி உண்டு. அவயவங்கள் எல்லாவற்றிலும் அந்த அழகு உண்டு. நப்பின்ன நங்காய் திருவே துயிரலாய். நீதானே திரு. மகாலட்சுமி நாச்சியார் சீதா பிராட்டி அன்னைக்கு தூங்காம அத்தனை காலம் 10 மாசம் ஓட்டினது எதுக்காக தெரியுமா, பக்கத்துல இருந்த தேவஸ்திரீகள் எல்லாருடைய சிறை விடுவிக்கிறது. அந்த தேவதா ஸ்திரீகளுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு பிராட்டி தூங்காம இருந்துதானே காரியம் பார்த்திருக்கா. நீயும் நம்முடைய கஷ்டத்தை போகணும், நீயும் தூங்காம எழுந்திருக்கணுமா வேண்டாமா. நீ மட்டும் கண்ணோட சம்ஸ்லேஷத்துல தூங்கிருக்கலாம், நான் மட்டும் கஷ்டப்படணுமா. திருவே துயிரலா, அந்த பிராட்டுடைய ஸ்தானத்துல நான் நீ இருக்கிற, அப்ப நீ எழுந்துக்க வேண்டாமா.
இது ஒரு இன்னொன்னு திரு அப்படின்றதுக்கு ஒரு விசேஷம் சொல்றா. கண்ணனுடைய சம்ஸ்லேஷத்துல இருக்கிற அந்த வைபவம், கண்ணனை அணைச்சிட்டு தூங்கி இருக்காளோ இல்லையோ ஆனபடியால அந்த தேஜஸை சொல்றது. அவளுடைய திருமையில் இருக்கிற தேஜஸை சொல்லி திருவே துயிரடா இதெல்லாம் சொல்றச்சே நப்பின்னை உருகி போயிட்டா. ஐயோ இந்த குழந்தைகள் இப்படியா கூப்பிடுறது என்ன? நான் புருஷகார பூத்திகா இருக்க வேண்டிய இடத்துல நான் இந்த மாதிரி போகத்தை அனுபவிச்சு நான் தூங்கலாமா? இது கூடாது. கட்டாயம் எழுந்துக்கணும். இந்த குழந்தைகளுக்காக நான் உட்கார்ந்து ஏதாவது ஒரு காரியம் பார்க்கணும். இந்த கண்ணன் அப்படிங்கிற தத்துவத்தை எப்படியாவது எழுப்பணும். அவள் மனசு கொண்டான், இந்த கண்ணன்ற தத்துவத்தை நான் எழுப்பியே தீருவேன். இதுக்கு என்ன பண்ணலாம்? அதை கேட்கிறா அந்த ஆண்டாளை கேட்கிறாளா நப்பின்னை. இந்த மாதிரி நான் எழுந்துக்கிறேன், எழுந்து என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாருது சொல்லுங்க, நான் அந்த காரியத்தை பண்ணி கொடுக்குறேன்னா. உடனே ஆண்டாள் சொல்றாள், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. உக்கம் திருவாலவட்டம், தட்டொழி கண்ணாடி, இதெல்லாத்தையும் எங்களுக்கு கொடு. இந்த ஒரு பெரிய அறிவாளத்தை வச்சு அதுல ஊக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவாலவட்டம் என்ன, கண்ணாடி, இந்த தட்டொழி என்ன, முதலான இந்த வஸ்துக்கள் எல்லாம் வச்சு கொடு. எதனால என்ன? நம்முடைய நோன்பு நோக்கணுமோ இல்லையோ அதுக்கு உண்டான மங்கள திரவியங்கள், அது வேண்டிய நோன்பு அந்த சம்பாரங்கள் இதெல்லாம் வச்சு கொடு. இதெல்லாம் கொடுத்தால் நாம என்ன பண்ணுவோம்னா மங்கள நீராடுவோம், மார்கழி நீராடுவோம். இதுதானே கேட்கணும். அவன் என்ன கேட்டா? உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து. இந்த உக்கம் தட்டொழிய ஒரு தட்டுல வச்சு நமக்கு குடு, அறிவாளத்துல வச்சு எனக்கு குடு அப்படின்ற மாதிரி, உன் மணாளனான கண்ணா நீ வந்த அறிவாளத்துல வச்சு எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்கறான். என்ன சொன்னாரா? இந்த மாதிரி கண்ணன் ஏதாவது ஒரு வஸ்துவா என்ன? இந்த மாதிரி இந்தா இதா திருவாலவட்டம், இந்தா இதுதான் கண்ணாடி அப்படின்னு, இதா கண்ணன் அப்படின்னு நம்ம கையில வைக்கிறதுக்கு முடியுமா? அந்த கண்ணன் அப்பேற்பட்ட வஸ்துவானா? ஆமாம், ஆசிரியர்களுக்கு அப்படிதான் அமைந்திருப்பான் கண்ணன். பிராட்டிக்கு உண்டான வைபவம் என்ன? புருஷகாரத்துக்கு உண்டான வைபவம் என்னன்னா இந்த கண்ணனையும் ஒரு ஊக்கத்தை போல தட்டொழிய போல நமக்கு தரவல்ல சக்தி உண்டு இந்த பிராட்டிக்கு. அவளுக்குதான் அந்த சக்தி உண்டு. ஆனபடியால அந்த புருஷகாரத்தினுடைய வைபவத்தை காட்டக்கூடிய ஒரு இடம் இது. ரொம்ப ஆச்சரியமான இடம். பிராட்டிக்கு கமலா அப்படின்னு பேரு. கமலான்னு எதனால பேருன்னா க மௌ லா தீட்டி கமலா அப்படின்னு பேரு. க அப்படின்ற சப்தத்தாலே பரபிரம்மம் சொல்லப்படுறது. ம அப்படின்ற ஒரு சப்தத்தாலே ஜீவாத்மாக்கள் சொல்லப்படுறது. க மௌ லா தி, லா அப்படின்ற தாத்து இருக்கிறதே அப்படின்னு அர்த்தம்னா தான ஆதானே, கொடுக்கறது வாங்குறது, கொடுத்து வாங்குறதுக்கு தான் லா அப்படின்ற ஒரு தாத்து உபயோகம் படுத்தப்படுறது. அங்க சொல்றச்சே கமௌ லாத்தி, பரபிரம்மத்தையும் ஜீவாத்மாவையும் ஒருத்தருக்கு ஒருத்தரை கொடுத்து வாங்குற இந்த பிராட்டி. ஜீவாத்மாவை எம்பெருமானுக்கு கொடுத்துடுறா, எம்பெருமானை ஜீவாத்மாவுக்கு கொடுத்துடுறா. இந்த கொடுக்கறதுன்னா அந்த எம்பெருமானை நமக்கெல்லாம் கொடுத்துடுறாள் இல்லையோ அந்த வைபவத்தை சொல்றது கமலா அப்படின்னு. அதனால அவளுக்கு பேரு, அவ அந்த புருஷகார பூத்தையான பிராட்டிக்கு தான் கமலா அப்படின்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த புருஷகார பூத்தையான இந்த நப்பின்ன பிராட்டிக்கு அதை பிரார்த்திக்கிற. உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மன அழனையும் தந்து. தந்து என்ன பண்ணணும்னா இப்போதே எம்மை நீராட்டு. இப்போதான் காலம் முடிஞ்சால் போனா, அதாவது காலம் போனால் அப்புறம் நீராடலாம் அப்படின்னு இருக்க முடியாது நம்மால. இந்த கிருஷ்ண விரகம் அப்படின்றது இருக்கிறதே அது நம்முடைய உடம்பு அவ்வளவு சுடுறது. ஆனபடியாலே நமக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னா இப்போதே நீராட்டு. நீ இருந்து நம்ம நீராட்டணும். நாமளா போய் அந்த காரியம் பண்ண மாட்டோம், நீ இருந்து நம்ம நீராட்டணும். இந்த கண்ணனை கொடுத்து நீ நீராட்டணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற அற்புதமான ஒரு விஷயம் இந்த இடத்துல காட்டுறார். இப்போதைமை நீராட்டு அப்படின்னு இருக்கிறது. நாங்கள் நீராடுவோம் சொல்லியிருக்க, சொல்ல பிராப்தமா இருக்க இவன் நீ இருந்து நீராட்டு, கண்ணனை கொடுத்து நீ நீராட்டு அப்படின்னாலே அப்படின்னு அர்த்தம் தான். சீதை பெருமாளை கல்யாணம் பண்ணாலே, பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு பெருமாள் பேர்ல அவ்வளோ காதலோட இருந்தாலே எதனால என்ன? ஏதோ ராமன் ஆனபடியால அவன் குணங்கள் பூர்த்தி இருக்கிறவன், அந்த அழகோட பூர்த்தி இருக்கிறவன், இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். என்ன எதனால அவன் பேர்ல அவ்வளவு காதல்னா என்னுடைய தகப்பன் ஜனகன் பார்த்து கல்யாணம் இது பண்ணி வச்ச அந்த பெண் பிள்ளை அப்படின்றபடியால அந்த காதலம். பெருமாளுக்கும் அதேதான்.
இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் இந்த ஆசையோட இருந்தான்னா, என்னுடைய தகப்பன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பெருமாள் ஆனபடியாலும் எனக்கு அவன் பேர்ல அவ்வளவு ஆசை அப்படின்ற மாதிரி இந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணன் பேர்ல ஏன் சுவாமி அவ்வளவு ஆசை? கண்ணன்னா என்ன பெரிய இதா? கண்ணன்னா அந்த அந்த அளவுக்கு ஆசை கொள்ளணுமா அப்படின்னா, இல்ல இதுவும் இல்ல அதுவும் இல்ல. எதனால கண்ணன் பேர்ல அவ்வளோ ஆசைன்னா, நப்பின்னை கொடுத்த கண்ணன் அப்படின்றதால ஆசை. நப்பின்னை நமக்கு கொடுத்த கண்ணன்னா, நம்முடையவள் நமக்கு கொடுத்த கண்ணன். ஆனபடியாலே இவன் பேர்ல அவ்வளவு ஆசை கொள்றேன்னு அந்த கண்ணன் பேர்ல அவ்வளவு ஆசை கொள்றாளாம். அதை சொல்றாருங்க. கண்ண உக்கமும் தட்டுகளும் தந்து உன் மணாளனை தந்து இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னா, நீ கொடுத்த கண்ணன் அப்படின்ற ஆசையோட கேக்குறமா, உடனே கொடுத்து நீ இந்த 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 பிரார்த்தனையை பூர்த்தி பண்ண கொடுக்க போகாதா அப்படின்னு அவர்கள் பிரார்த்தித்தார்கள்னு இந்த பாசுரம் சொல்றது. 33 அமரருக்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பென்ன மென்முலைச் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னனங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு ஏலோ ரெம்பாவாய் அப்படின்ற பாசுரத்தாலே இது மேலுண்டான பாசுரத்திலே, அதாவது இதெல்லாம் சொன்ன உடனே நப்பின்னை தான் எழுந்துட்டாள், தான் துயிலெழுந்தாள். அதுக்கு மேலுண்டான சரித்திரங்கள், அதாவது அந்த நப்பின்னை எழுந்ததுக்கு அப்புறம் கண்ணனை எப்படிதான் இவளுக்கு கொடுத்தா, கண்ணனுடைய வைபவங்கள் என்னான்றது அடுத்த நாள் அடுத்த பாசுரத்தில் அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 140 முன்னுரைத்தாள் வாழியே உயரர் அங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே ஸ்ரீமதே சௌமியஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.